சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா சாக்கோஸ் நிறையா இருக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அங்கே வாங்கி தராமல் வீட்டிலேயே ஹெல்த்தியாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ராகி சாக்கோஸ். கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிண்ட கிண்ட ஒட்டும். நான்ஸ்டிக் கடாய்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். 1/4 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் ஆகணும். ராகி மாவு நல்லா குக் ஆனால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீக்கிரமும் டைஜஷன் ஆகும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ராகி மாவு நல்லா குக்காகி வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். கைவிடாமல் மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது அடுப்பை அணைச்சிக்கோங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணான்னா நீங்கள் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த சூட்லேயே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை வந்து ஆன் பண்ணி நல்லா சிம் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க ரவையெல்லாம் நல்லா குக் ஆகணும். ஒரு சப்பாத்தி மாவு பதம் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்துட்டு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இது மாதிரி கையில் ஒரு தடவை நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக இருக்க மாதிரி தான் உருட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இது உருட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இருக்க மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். ஒரே மாதிரி இருந்தால் தான் பேக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் ஓடிஜில் வந்துட்டு நான் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரான நம்மளுக்கு சாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறினோடனே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடோடு ஸ்டோர் பண்ண வேண்டாம். நல்லா ஆறினோடனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.